வெற்றி பயணம் பாகம் 4. சர்ச் பெல் எண் 312. நூற்றுவர் தலைவன் இயேசுவிடம் வேண்டினார். இதனை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரையிலும், யோவான் 4ஆம் அதிகாரம் 43 முதல் 54 வரையிலும் வாசித்து பார்க்கலாம். உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு கடவுளின் வார்த்தையை வழங்க எங்களுடன் இணைந்து பயணிக்கும் உங்களுக்கு சர்ச் பெல் யூடியூப் சேனல் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. என் நிறைந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியையும் அவருடைய நீதியின் பரிசையும் பெற நீங்களும் உதவுவீர்கள் என்று நம்புகிறோம். உங்களுக்கு இதில் வரும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் நலம் அடைவார் என்று நூற்றுவர் தலைவர் வெளியிட்ட மன்றாட்டு இன்றும் பக்தர்களின் உள்ளங்களிலிருந்து ஒரு நம்பிக்கை ஜெபமாக விண்ணை நோக்கி எழுந்த வண்ணம் உள்ளது. இயேசு கலிலேயாவில் பெரிய அளவில் ஊழியம் செய்தபோது பெரும்பாலும் கப்பர்நாமூரில் தங்கியதாக தெரிகிறது. அப்போஸ்தலர்களான பேதுருவும் அந்திரேயாவும் கப்பர்நாமில் குடியிருந்தார்கள். இயேசு தம்முடைய தத்தெடுக்கப்பட்ட ஊரான கப்பர்நாம் நகரத்துக்குள் நுழைந்தபோது யூத பெரியவர்களின் ஒரு சிறிய குழு அவரை சந்தித்தது. அவருக்கு ஒரு அவசர கோரிக்கையை வைத்தது. ரோமானிய நூற்றுவர் தலைவன் அவனுடைய வேலைக்காரன் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தான். அவர் இறந்து விடுவான் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பெரியவர்களில் ஒருவர் அவருக்காக நீங்கள் இதை செய்ய அவர் தகுதியானவர், அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர் என்று இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். அவர்களுடன் நூற்றுவர் தலைவரின் வீட்டிற்கு புறப்பட தயாரானார் இயேசு. வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறொருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். ஆகவே என் வீட்டுக்கு நீர் வந்து உமது கால்களை வைக்க எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரேலரிடமிருந்து இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். அவர் அனைவரும் கேட்கும் அளவுக்கு உரத்த குரலில், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலிலும் அத்தகைய நம்பிக்கை காணவில்லை. எவரிடமும் இந்த அளவுக்கு நம்பிக்கையை நான் காணவில்லை என்று சொல்லி இயேசு தீர்மானமாக சொல்கிறார். நூற்றுவர் நம்பிக்கை நிறைந்தவர். நான் வளரும்போது அவரை போல் நானும் நீங்களும் இருக்க விரும்புவோம்.
விசுவாசமுள்ளவராக இருந்து சாதனைகள் பல புரியவும், இறை இயேசுவின் வழிகாட்டுதலின்படி நடந்து மறு உலக வாழ்வை பெறவும் ஆசிக்கிறோம். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், மேலே கூறப்பட்ட நூற்றுவர் தலைவரைப் போல் இருக்க விரும்புவோம். நன்றி.